வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கபடதாரிகள், வேஷதாரிகள், போலி வேஷதாரிகள்னு சொல்வோம் இல்லையா? யாராக இருப்பாங்க? என்ன செய்வாங்க? என்கிட்ட அது இருக்குங்க, இது இருக்குங்க, அது இருக்க, எல்லாம் இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க. எல்லா வசதி வாய்ப்புகளுடனும் நான் வாழ்றேங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு என்கிட்ட உள்ள சுகம் மாதிரிலாம் யார்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப நான் சுகவாசியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி கிரியேட் பண்ணி நம்மளோட இணைஞ்சு வர்றாரு பாருங்க, அந்த போலி வேஷதாரி கபடதாரிகள். யாரு? ஜோதிடம் என்ன சொல்லுது? 4ஆம் பாவத்தில் தீய கோள்கள் இருந்து 4ஆம் அதிபதி அவர்களுடன் இணைந்தோ அல்லது 4ஆம் அதிபதி தீயோருடன் இணைந்தாலும், ஒண்ணு 4ஆம் பாவத்துல தீய கோள்கள் இருக்கணும். அது ஒண்ணு இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, 4ஆம் பாவம் கெட்டணும். 4ஆம் அதிபதியும் ஒண்ணு அவங்களோட சேர்ந்து கெடணும். இல்லாட்டினா எவனோடாவது ஏதாவது ஒரு தீயோருடன் சேர்ந்து அவனும் கெடணும். ஆக 4ஆம் அதிபதியும் கெடணும், 4ஆம் பாவமும் கெடணும். கேட்டால் அவர் கபடதாரி தான், வேஷதாரி தான். முன்னுக்கு பின் முரணாக எல்லாத்தையும் போலித்தனமாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் லக்னமும் அவங்களுக்கு கெட்டால் அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க? நம்ம பாக்குறோம், அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. போலி வேஷதாரி தான் நாடு முழுவதும் சுத்துறாங்களே. நாங்க அதும்பாங்க இதும்பாங்க, கடைசியில ஒண்ணுமே இல்லாம போவாங்க. நெருங்க விட மாட்டாங்க. நெருங்குனா பூரா பொய்யா இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, செவ்வாய் சனி ராகுவெல்லாம் ஒன்னா இணைஞ்சு அந்த 4ஆம் பாவத்தை பாக்குறது. இவங்க பார்த்தாலே அந்த பாவத்துல அவன் கபட வேஷதாரியா அவன் மாறுறான். போலி வேஷதாரியாக மாறுகிறான். ஏங்க, என்னங்க? 4ஆம் பாவம் கெடுது, சுகபாவம். அப்ப சுகபாவம் கெடக்கூடிய அடிப்படையில பார்வைக்கு பலனை சொல்றான் பாருங்க ஜோதிடத்துல. அவன் கபடதாரியா இருப்பாங்க, வேஷதாரியா மாறுவான். ரைட். 10ஆம் அதிபதி தீயவராக இருந்து, ரிஷபலக்கணம் 10 குடையன் சனியன்னு வச்சுக்கோங்க. அவர் தீயவராக இருந்து அவர் நாள்ல இருக்க, 10ஆம் அதிபதி தீய கோளாகி 4ஆம் பாவத்தில் இருக்க, மற்ற தீயவர்களால் பார்த்தாலும் அவர் என்ன ஆகுறாரு? வேஷதாரி வேஷம்தான் போடுறாரு. அந்த ஜாதகர் கபடதாரியாக மாறுகிறார். அதே மாதிரி 4ஆம் அதிபதி சனி ராகுவுடன் இணைந்து தீயோரால் பார்த்தாலும், அது எங்க வேணாலும் இருக்கட்டும், 4ஆம் அதிபதி சனி ராகுவுடன் இணைந்து தீயோரால் பார்க்கப்பட்டாலும் கபடதாரிகளே. சாதாரணமா இந்த நாட்டுல இந்த மாதிரி ஜாதக அமைப்பும் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்களே பார்க்கலாம். 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்ட அமைப்புகள் அப்படின்னு. 4ஆம் பாவாதிபதி தீயோர்கள் மத்தியில் இருப்பாங்க அப்படின்னா, என் ஜாதகத்துல 4 குரு சனி கேது வித்து புதனோட சேர்ந்துட்டான். நம்மளால கபட வேஷங்கள்லாம் போட முடியல. ஓப்பன் பேச்சா பேசுறோம், சண்டை போடுறோம், எல்லாம் செய்கிறோம். இது சரியா, இது தவறு, இது ரைட்டு அப்படின்னு சொல்றோம். ஏதோ நமக்கு அந்த வகையில நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுனால நம்ம சொல்றோம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை எந்த ஒரு தீயக்கோளும் நமக்கு பார்க்கல. என்ன சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க 4ஆம் பாவத்தைன்னு சொன்னாலும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள்லாம் கிடையாது. 4ஆம் அதிபதி சனி ராகுவுடன் இணைந்து தீயோரால் பார்க்கல. அந்த இதெல்லாம் நமக்கு கிடையல. பட் இங்க நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 4 ரூலுமே 4ஆம் பாவத்தை வச்சுதான் பேசுது. ஒரே ஒரு ரூல் தான், 10ஆம் பாவ அதிபதி தீயோராக இருந்து அவர் 4ஆம் பாவத்தில் போக. ஆக 4ஆம் பாவம் ஒரு கபட வேஷதாரியை உருவாக்கக்கூடிய பாவம். போலி வேஷதாரிகள் போலியாக இந்த உலகத்தில் சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய, அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை அடையாளம் காட்டுகிறது. அப்ப 4ஆம் பாவம் கெடக்கூடிய அடிப்படையில் அவர்கள் பொய் கூறக்கூடிய போலியான சுகங்களை நம் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறார்கள். இதுல இந்த எல்லா கோள்களும் சேர்ந்திருந்தால் என்ன ஆகும்? நிறைய கோள்கள் 4ஆம் பாவத்தை சேர்ந்து 4ஆம் பாவாதிபதியும் கெட்டுனா அவர்னால எப்படிங்க வாழ முடியும்? சுகமாக வாழ முடியாது.
அவர் யாரோ வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறதுக்குள்ள போய் இவர் ஏதோ கொஞ்ச நாள் பொழுத ஓட்டணும். அதுக்காக அவர் ஏதோ ஏதோ பேசுவாருங்க. இங்க அந்தந்த 4ஆம் அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து அந்த வேஷதாரியினுடைய வேஷங்கள் மாறுபடும். 4ஆம் அதிபதி செவ்வாய், 4ஆம் அதிபதி சுக்கிரன், 4ஆம் அதிபதி புதன், 4ஆம் அதிபதி சந்திரன், 4ஆம் அதிபதி சூரியன் வச்சுங்க. இவங்க குணப்படி அவர்களுடைய அந்த குணப்படி அது சம்பந்தப்பட்ட துறை, அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை தான் அவங்க போய் பார்க்க முடியும், பேச முடியும். அப்படி பேசி பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி இந்த குணம் இருக்கும். இந்த குணத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தீய தசாக்கள், குறைவாக வெளிப்படுத்தக்கூடிய கடையில அது நல்ல பாவத்தை இயக்கக்கூடிய தசாக்கள்ல மிக குறைவாக இருக்கும். எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது, கூட்டுறது, ஒண்ணும் இல்லாம இருக்கு. எல்லாமே அங்கிரும். பாவகப்படி திசை அமைப்புகள் என்ன பலனை தருது, அது எவ்வாறு எவ்வாறு இவரை கொண்டு போகுதுங்கிற அடிப்படையில் தான் பேசணும். பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனால் அது எந்த அளவுக்கு இவர் பயன்படுத்துறார், பயன்படுத்தலைங்கிறது அவர் ஜாதகத்துல வரக்கூடிய பாவகங்களை சுட்டக்கூடிய அந்த தசாக்கள் முடிவு செய்யும். இவ்வளவும் இருந்து இவருக்கு லக்னாதிபதி இருந்தால் இந்த போலி வேஷதாரி கொஞ்சம் குறைவாக செயல்படுகிறார். லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா துணிஞ்சு நான் அப்படிதான்ருவா. பாக்யாதிபதியான ஒழுக்கத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய 9 கூடிய அதிபதி நல்லா இருந்துட்டான்னா முறையாக ஏதோ அவருக்கு அந்த நேரத்துல தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் மாற்றம் காமிச்சு பார்ப்பார். ஆனா அதுக்காக உங்களுக்கு நல்லா பாக்யாதிபதி, லக்னாதிபதி, 10 கூடியவர்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த வேஷங்கள் தேவையில்லாம போயிடும். ஏன்னா இல்லாட்டினா இதுவும் கெட்டு அதுவும் கெட்டு எல்லாம் கெட்டுச்சுன்னா அவர் முழு வேஷதாரியாக தன்னை மாற்றிக் கொள்வார். அது இயலாமை தானங்க. சில பாவகங்கள் வேலை செய்யும் போது சில பாவகங்கள் வேலை செய்யல அப்படின்னா கெட்டு போனால் கெட்டுதான். மீண்டும் இந்த பாவத்துக்கெல்லாம் லக்னாதிபதி, பாக்யாதிபதி, 10 கூடையெல்லாம் நல்லா இருந்துட்டான்னா இந்த வேஷதாரிகள் வேஷங்களை விட்டு வெளியேறிடுவாங்க. அவங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை மற்ற அந்த நல்ல கோள்கள் அமைப்புகள் கொடுக்காமலும் போயிடுங்க. நன்றிங்க, நன்றிங்க.